அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் பெருமதிப்பிற்குரிய சீமான் அவர்கள் பிரச்சாரத்திற்கு மத்தியில் அவர் ஒரு முக்கியமான பொருளை தேடி போயிருக்கிறார். எங்கே போயிருக்கிறார், எதற்காக போயிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சிந்திக்க தவறியவர்கள் சந்திக்க வந்தாக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், அண்ணன் சீமான் அவர்கள் எங்கே போயிருக்கிறார், எதற்காக போயிருக்கிறார், எந்த பொருளை தேடி போயிருக்கிறார், அந்த பொருளின் தரம் என்ன, திறன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈரானும் அமெரிக்காவும் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நம்ம மோடிஜி எல்லாம் கழுவி விட்டுட்டாங்க, அது வேறு விஷயம். இது அணிசேரா நாடுகள் பட்டியலில் இருந்து விலகி பெஞ்சமின் நெதன்யாகு மொசாத் அமைப்பை கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல், அது எந்த நாட்டை சேர்ந்தது? இஸ்ரேல். அது தந்தையர் நாடு. யாருக்கு? மோடிஜிக்கு தந்தையர் நாடு அப்படின்னு ஆயிப்போச்சு. மோடிஜி அவர்களுக்கு தந்தையர் நாடு மொசாத் அமைப்பு. அவர் ஏன் அப்படி புகழ்கிறார் அப்படிங்கிறத மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ராஜீவ்காந்தி என்ற ஒரு மாமனிதன் அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை எல்லாம் கிராமந்தோறும் பரவலாக்கிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாக கிராமந்தோறும் பரவலாக்கிய அதிகாரத்தை பரவலாக்கிய ஒரு மாமனிதன். அந்த மனிதனை கொலை செய்வதற்காக அமைக்கப்பட்ட, அதாவது அந்த உளவுத்துறை, அந்த மொசாத் உளவுத்துறை தான் அந்த மாமனிதரை கொலை செய்வதற்காக ஆட்களை ரெடி செய்து கொண்டிருந்தது அப்படின்ட்டு யார் சொன்னான்னா, யாசர் அரபாத் அவர்கள் இந்திய வருகையின் போது அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து இந்தியாவில் வரவேற்றார்கள். அந்த வருகையின் போது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், உங்களை கொலை செய்வதற்கு மொசாத் அமைப்பு துடித்து கொண்டிருக்கிறது, அதற்கான ஆட்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதன்படியே கொஞ்ச நாட்களில் மதிப்புமிகு ராஜீவ்காந்தி அவர்கள் கொலையுண்டு போனார். அப்போ அதனுடைய புள்ளி எங்கே இருக்குன்னா, மொசாத் இஸ்ரேலில் தான் இருக்குது. அந்த கொலைக்கான மூலப்புள்ளி அங்கே தான் இருக்குது. நம்ம உளவுத்துறையால் அவளுக்காடு எட்ட முடியாது. ஏன்னா அங்கே சந்திரா சுவாமிகள்லாம் இருப்பாங்க. அந்த சந்திரா சுவாமிகளை தாண்டி எங்கேயுமே விசாரணை அமைப்பை விரிவுபடுத்த முடியாமல் போய்விடுகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஏன் வச்சுக்கிட்டது இல்லை, அப்படித்தான். எல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல்பாடு, ஒரு புள்ளியில் தான் இயங்குகிறது. எங்கே எப்படி இதை கொண்டு போக வேண்டும், இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்தால் என்ன விடியும், என்ன முடியும், எதை பெறலாம் என்று திட்டமிட்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு திட்டங்களாக RSS என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து ஒவ்வொரு திட்டங்களாக தீட்டி இந்து ராஷ்டிரம் என்ற, அதாவது இந்து ராஷ்டிரம் என்றால் இந்துக்களுடைய ராஷ்டிரம் கிடையாது, பிராமண ராஷ்டிரம், அந்த ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் திட்டம் தீட்டி மேலெழுந்த வாரியாக அவர்கள் ஒரு அமைப்பாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் ஒரு பதிவு பெறாத நிறுவனமாக இருக்கிறார்கள். பதிவே பெறல, பெரிய இயக்கம், பல கிளைகளை கொண்ட இயக்கம், பதிவே பெறாமல் இருக்கிறது. பல 1000 கோடிக்கு சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள், பல 100 கோடிக்கு. இப்பொழுது கூட தலைநகரிலே ஒரு பெரிய கோவிலை 150 ஆண்டுகள் பழமையான, 500 ஆண்டுகள் என்று கூட சொல்கிறார்கள், 500 ஆண்டு பழமையான அல்லது 150 ஆண்டு பழமையான ஒரு கோவில், இந்து கோவிலை இடித்து அவர்கள் கார்கள் விடுவதற்கு வசதியாக அந்த கோயிலை இடித்து கட்டடம் கட்டியுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது அந்த இயக்கம் எல்லா பக்கமும் கிளைபரப்பிற்குரிய இயக்கம் என்ன நினைக்கிறதோ, என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறதோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக இப்பொழுதைய ஆட்சியாளர்கள் ஒன்றியத்தில் இருக்கிறார்கள். இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம், அதை பற்றிய புரிதலை நாமளும் புரிந்து கொள்வோம். ஆனால் சீமானை இந்த இயக்கத்தோடு எங்கே தொடர்பு கொள்கிறார், எங்கே தொக்கி நிற்கிறார் என்று நீங்கள் சிந்திக்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள் அப்படின்னு நான் கருதவில்லை. அப்படி யோசிக்கக்கூடிய இடத்தில் சீமான் நம்மை வைத்திருக்கவில்லை. யோசிக்காதவர்களாக, வெறுமுட்டிகளாக, கைத்தட்டுபவர்களாகத்தான் ஒரு சிறு கூட்டத்தை அவர் வைத்து இருக்கிறார். 8.1% வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு சிறு கூட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய குழுவாக கூட அவர் வைத்திருக்கிறார் என்று வேணாலும்
வைத்து கொள்ளலாம். அதற்காக எல்லோரும் யோசிக்க தவறியவர்கள் என்று பொருள் அல்ல. அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் யோசிக்க தவறியவர்கள் அல்லது யோசிக்க முடியாது இருக்கக்கூடிய வெறுமுட்டிகளாக இருக்கிறார் என்பதும் பொருள்தான் அது. இப்போ நம்ம சீமான் அவர்கள் ஒன்றை தேடி போயிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். எங்கே போயிருக்காருன்னா காஞ்சி காம கோடி பீடாதிபதிகிட்ட போயிருக்காரு. அங்கே போயிருக்கிறார். அந்த பீடாதிபதிகிட்ட போய் மாட்டுக்கு புல்லு கொடுக்கிறார். அந்த புல்லை தின்ற மாடு அவருக்கு மூத்திரம் கொடுக்கு, அதாவது மாட்டு சிறுநீரை குடிக்கிறது. அந்த சிறுநீரை குடித்து புனிதம் பெறுகிறார். நம்ம சீமான் அவர்கள் மாட்டு கோமியத்தை குடித்து புனிதம் பெறுகிறார். மேலும் அங்கு அவருக்கான வரவேற்பு நடக்கிறது. அவரோடு இணைந்து, முக்கியமாக அவரோடு இணைந்து பயணித்தவர் அல்லது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர் யார் என்றால் ராம ரவிக்குமார் என்ற ஒரு கலவர வித்து அல்லது கலவர கபோதி அப்படின்னு கூட சொல்லலாம். ராம ரவிக்குமார் என்ற ஒரு நபர், கலவர கபோதிங்கிற அந்த நபர் சீமானோடு பயணித்து இருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் மலை விவகாரத்தில் நான் உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது தீபம் ஏற்றுதல் முறைக்கு ஒப்பானதல்ல. கார்த்திகை தீபத்தன்று ஏற்றும் போது அது தீபம் ஏற்றும் முறைக்கு ஒப்பானதல்ல. தர்க்க அருகில், சிக்கந்தர் தர்க்க அருகில் 15 யார்டு தொலைவில் உள்ள அந்த கல்தூண், அதாவது அளவீடு கல்தூண் மீது ஏற்றுவதுதான் தீபம் ஏற்றுவதாக பொருளாகும். ஆகவே அந்த இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் என்று முறையீடு செய்து, அந்த முறையீடை மதுரை கிளை நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்து அந்த முறையீடை விரைவாக விசாரிக்க வைத்து, விரைவாக விசாரித்து விரைவாக தீர்ப்பும் பெற்றவர்தான். கலவரத்தை விதைப்பதற்காக, தேர்தலை முன்னிட்டு கலவரத்தை விதைப்பதற்காக தீர்ப்பையும் கொடுத்து விட்டார்கள். அந்த தீர்ப்பை பெற்று வந்தவர் தான் ராம ரவிக்குமார். கலவரத்தை விதைக்க என்றே திட்டம் தீட்டி கோர்ட்டில் வழக்கு பதிந்தவர் தான் இந்த ராம ரவிக்குமார். அவரோடு சீமான் பயணிப்பதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவரோடு இருக்கின்ற இஸ்லாமியர்கள், சீமானோடு இருக்கின்ற இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்களா அப்படின்னால் அவர்களை நாம் ஏற்கனவே வெறுமுட்டி என்று சொல்லிவிட்டோம். அவர்களுக்கு கோபம் வருமே தவிர, ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒருபோதும். இந்த வெறுமனே தட்டக்கூடிய, கை தட்டக்கூடிய நபர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன மரச்செக்குக்கு வருதில்லை என்ன, அதே மாதிரி வா வா, ஏன் நீ இஸ்லாமியனா இருக்க, கிறிஸ்தவனா இருக்க, மீண்டு வா, தாய் மதத்துக்கு வா அப்படி என்று அழைத்தவர் சீமான். அந்த சீமானை நம்பி அவருடைய கரம் பற்றியோ இல்லை பின்னாடி இருக்கிற வேட்டி பற்றியோ போய்கொண்டு இருக்கிற, கோவணம் பற்றியோ போய்கொண்டு இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களை பற்றி நாம் கவலை கொண்டுதான் இந்த பதிவை போடுகிறோம். ஆனால் பதிவை போடும்போதே மிகவும் ஜாக்கிரதையாகத்தான் பேசுகிறோம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு அறச்சீற்றம் விடும். யாரு? நம்ம சீமானின் தம்பிகளாக, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஒரு அறச்சீற்றம் வந்துவிடும். நாம சீமானோடு போவதற்கு இவர்கள் அதை தடுப்பதற்கு யார்? அவர் தமிழ் தேசிய தலைவன், தமிழ் தேசிய தலைவன். அவன் பேசுவது எல்லாமே தமிழ் தேசியம் அப்படிங்காங்க. இப்போ நம்ம சீமான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறாரு பாருங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி உனக்கு வீட்டு வாசல்லையே வேலை கொடுக்கிறேன். நீ வாங்குகிற வாழ்விடத்திலே உசுரமிட்டு என்ன செய்வாய்? கரும்பு விளையும், கரும்பிலிருந்து தொழிற்சாலை, வாழை வரும், வாழையிலிருந்து தொழிற்சாலை, ஒண்ணுமே வராத பொட்டல் காடு. ஆடு மாடு வளர்ப்பேன், மாட்டிலிருந்து பால், நெய், தயிர், மோர், வெண்ணெய். ஆடு வளர்ப்பேன், ஆட்டிலிருந்து பால், பாலாடை கட்டி. எருமை வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன், கழுதை பால் உலகத்திலே விலை உயர்ந்த பால். 1 லிட்டர் பால் 5000 ரூபாய். கழுதை வளர்ப்பேன், வேளாண்மை செய்வேன், தொழிற்சாலை 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 வேலை. பசி என்ற சொல்லில்லாத ஒழிப்பேன். சாதியை பேசுவார்கள், மதத்தை பேசுவார்கள். அதை வைத்து நம் வாக்கை வாங்கி கொண்டு போனார்கள். நமக்கு தந்த ஒற்றை உரிமை சொல், ஒற்றை உரிமை என்ன இருக்கிறது?
எல்லோருக்கும் சரியான சமமான கல்வியை தந்து முடித்தார்களா? கல்விக்கேற்ற வேலை கொடுத்திருக்கிறார்களா? உன் மகன் சொல்லுகிறேன், இதே உசிலம்பட்டியில், இதே தேனியில், இதே கம்பத்தில், இதே குமடியில், இதே ஆண்டிப்பட்டியில், இதே போடிநாய்க்குனூரில், இதே ஊரில் நீ வாழ்கிற இடத்தில் நான் அரசாங்க வேலை தருவேன். சீமான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேச, நான் இங்கே தேனி, போடிநாயக்குரு, கம்பம் எல்லா பக்கத்துலையும் நான் அந்தந்த இடத்தில் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எல்லாருக்கும் எல்லா விதமான வேலைகளும். வாழை விளைகிறதா வாழை தொழிற்சாலை, கரும்பு விளைகிறதா கரும்பு தொழிற்சாலை. கரும்பு விளைகின்ற இடத்தில் தொழிற்சாலைகள் அதிகமாக, கரும்பு விளையக்கூடிய இடத்துல தொழிற்சாலைகள் இல்லாமல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. வாசநல்லூர் அருகாமையில் தான் பெரிய அளவில் கரும்பு விளைகிறது. அங்கே கரும்பு தொழிற்சாலை இருக்குது. அந்த பகுதியில் இன்னும் நிறையா வெல்லம் தயாரிப்பு வேலைகள் எல்லாம் நடைபெறுது. அதையெல்லாம் நம்ம அன்னை யார் சீமான் அவர்கள் கண்டாரா, காணவில்லையா, இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, இருக்காமல் போய்விட்டாரா என்று ஐயப்பாட்டின் நிலையில் இருந்தாலும் கூட இவருக்கு அவர் வாயில் வருவதை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கில் அடித்து கொண்டிருக்கிறார். எல்லா முந்தைய அரசாங்கங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் அந்தந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் செய்யப்படும் பொருட்களுக்காகவும் அதற்கு தக்க உள்ள ஆலைகளை நிறுவித்தான் வைத்திருக்கிறது. அன்னை தான் புதிதாக நிறுவுகிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசித்தால் அது மிகவும் பெரிய தவறாக முடிந்துவிடும். எது அதிகமான விளைச்சலை தருகிறதோ அதற்கு தக்க ஆலைகள் நிறுவப்பட வேண்டும். அதே மாதிரி தான் இப்போ மாமலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு கரும்பு தொழிற்சாலை ஆலை உருவாக்கப்பட்டது. அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை எல்லாம் கரும்பு போட சொல்லி மிகவும் அக்கறையுடன் எல்லாருக்கும் எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்தார்கள். கரும்பு இப்படி விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதுக்கு தயாராகுங்கள், சொட்டு நீர் பாசனங்களும் அந்த மாதிரி கரும்பு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முறை கரும்பு விளைவித்தார்கள். அந்த பகுதி விவசாயிகள் ஒரு முறை கரும்பு விளைவித்தார்கள். மறுமுறை அவர்கள் கரும்பு விளைவிக்கவில்லை. அந்த ஆலையை கிடப்பில் போடப்பட்டு விட்டது, மூடிவிடப்பட்டுவிட்டது. இந்த நிலை அந்த ஆலையை உருவாக்கியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்பது அது சீமானுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ஆலை உருவான உடனே இந்த பகுதியில் கழிவுகள் வரும், அதனால ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றத்தினால் வாசநல்லூர் ஆலை கரும்பு ஆலை பக்கத்தில் நம்ம போனோம்னாலே அங்கேருந்து ஒரு துர்நாற்றம் வரும். அந்த மாதிரி நாற்றம் வீசும். அதனால் சுகாதார சீர்கேடு வருது. நீங்கள் எனக்கு ஒரு இழப்பீடு தந்தீர்கள்லாம், யாருக்கு மக்களுக்கு இல்லை, தனக்கு ஒரு இழப்பீடு தந்தீர்கள் என்றால், சீமானுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்தீர்கள் என்றால் ஆலை சுமூகமாக இயங்குவதற்கு நான் ஒத்திசைத்து கைதட்டி போவேன் என்று இப்படி பல இடங்களில் அண்ணன் காசு பெற்று கொண்டு செல்கிறார். அதை கண்டும் காணாமல் தம்பிகள் கைதட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையினால்தான் அவர்களை வெறுமுட்டி என்ற வார்த்தை கொண்டு நாம் அடிக்கிறோம். இந்த இடத்துல அடிக்கிறோம்னு வைங்களேன். இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார்கள், இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் சீமான் 16% வாக்குகளை பெற்றுவிடுவார். 6% வாக்குகளை தொடுவதே அரிதிலும் அரிதாக இருக்கிறது. மிகவும் கடினமான நிலையில் சீமான் இருக்கிறார். அதற்காகத்தான் தொண்டை தண்ணி வற்றும் அளவிற்கு அவர் பேசி திரிகிறார். அதாவது இப்போ அந்த வீடியோவிலே அவர் பேசுகிறது, பொட்டல்காடு என்றால் நான் ஆடு மாடுகளை வளர்ப்பேன். ஆமாம், அதில் புல்லை உருவாக்கி ஆடு மாடுகளை அதாவது சீமானை திட்டுவதற்கு எனக்கு மனமே இல்லை. அவர் ஒரு குழந்தையாக மாறிவிட்டார். ஏன்னா நீ எனக்கு 15 வருஷமாக கற்றுதேன், ஓட்ட போடு, அல்லன்னா என்ன ஒரே போடா போடு அப்படின்னு அவராக தன்னை மாய்த்து கொள்ளும் விதமாக பேசி கொண்டிருக்கிறார். மாய்த்து போகிறதுனால் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிட்டு போயிடலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் சீமானுக்கு அந்த பொட்டல் காடு உழுது பருவம் செய்தால் பருத்தி விளையும், மற்ற எதுவுமே விளையாது. அந்த பொட்டல் காட்டில் பெரும்பாலும் நீர் வளம் அதிகமாக இருக்கும் பொட்டல் காடு என்றால் பருத்தியை விளைவித்து விடலாம். நெல் விளைவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அதை ஒரு மாதிரியாக, அதாவது சாம்பல் மாதிரி மிதந்து கொண்டே இருக்கும் அந்த தண்ணியில். மற்றபடி நெல் ஒழுங்காக, அதாவது பயிர் மூடு கட்டி வராது.
அவர்கள் மேனி கண்டு விட மாட்டார்கள். அந்த பயிர் செய்பவர்கள், அந்த இடத்தில் பயிர் செய்பவர்கள் நெல்லில் மேனி கண்டு விட மாட்டார்கள். ஏதோ கிடைக்கும், ஏதோ கிடைக்குன்னா நஷ்டப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள், நஷ்டப்படுவார்கள் விவசாயிகள். இதுதான் நடக்கும். அப்படி அதே நேரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடங்கள் அப்படின்னா பருத்தி விவசாயம்தான். அதுவும் செய்ய முடியாத இடம், தண்ணீரே இல்லை, கிணறுகள் இல்லை அப்படிங்கிற இடத்துல புல் பூண்டு கூட அந்த இடத்துல முளைக்காது, ஒரு கருவு கூட முளைக்காது. அது பெரும்பாலும் ஒரு கரணை, இந்த கரண பில்லுங்கிற மாதிரியான ஒரு புல், இப்படி புத்தா முளைக்கக்கூடிய புல். அது அந்த புல்லை மாடுகள் தின்னாது. முதல்ல அதை நம்ம சீமான் புரிஞ்சுக்கிடணும். அதனால சீமானுடைய அந்த விடயங்களுக்கெல்லாம் இந்த மறுப்பே, இந்த புல்லை மாடு திங்காது அப்படிங்கிறதும், அதற்கு மேலாக வேற புல்லு அதில் தடுக்காது என்பதையும் சீமான் புரிஞ்சுக்கிடணும். அதில் அதிகப்படியாக நம்ம அதில் தடுத்து வரக்கூடியது ஒரு வெப்புலாத்தி சைஸில் உள்ள ஒரு மரம். அந்த வெப்புலாத்தி ஆடு மாடு திங்கும். ஆனால் அந்த வெப்புலாத்தி இல்லை, வெப்புலாத்தி வகையை சேர்ந்த ஒரு முள்ளு மரம், ஓரளவு ஒரு 5 அடி 6 அடி உயரம் மட்டுமே வளரக்கூடிய ஒரு முள்ளு மரம் வேண்டுமானால் தடுத்து வரும். அதை ஆடு மாடு திங்காது அப்படிங்கிறத சீமான் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது சீமானுடைய தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போட்டோம். சீமான் இன்னொரு விடயத்தில் இருக்குதாரு பாருங்க. 10 மாடு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது ஒரு தம்பி 10 மாடு வளர்க்குறான். 10 மாடுல ஒரே நாளையில 30,000 பெறுகிறான். ஒரே நாள் 10 மாட்டுல 30,000 பெறுகிறான். அப்போ அந்த 10 மாட்டில் ஒத்த மாட்டை வித்திருந்தால்தான் அவன் 30,000 பெறவே முடியும். நம்ம இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 வருடத்துக்கு முன்னே நம்ம முழு வீடியோ போட்டிருக்கோம். நான் பார்த்துருக்கவங்க இல்லை பாராதவங்க அங்கே பின்னாடி போய் பாருங்கள், லிங்க்லாம் எனக்கு எதுக்கு இப்போ நம்மளால் முடியாதுங்க. அதாவது அந்த இடத்துல இவர் 10 மாடு வளர்த்துருக்காரு. ஒரு மாடு ஒரு 4 லிட்டர் பால் காலையில் கறக்கு, சாயங்காலம் ஒரு 3 லிட்டரு, இப்படித்தான் ஒரு சராசரியாக எடுத்துக்கிட்டால் 7 லிட்டரு தான் வச்சுக்கிடுங்க. இதுக்கு தவிடு, புண்ணாக்கு, உலர் தீவனம், பிறகு அடர் தீவனம், பச்சை தீவனம்ட்டு போடுறதெல்லாம் அது வேறு கணக்கில் வராது. அது அன்னை சீமான் அதெல்லாம் செஞ்சு தந்துட்டு போயிடுவார். அதனால் இந்த விவசாய கணக்கில் அது வராது பாருங்கள். அதனால் இந்த 7 லிட்டர் பால் 33 ரூபாய்க்கு விலையாக தீரும். அதுவும் இளங்கண்ணு மாடாக இருந்ததுன்னா அதுக்கும் விலை போகாது, பேட்டை அடிக்காது. பேட்டு அந்த புரதச்சத்து இருக்காது, புரதச்சத்து இருக்காதுன்னா வேட்டை அடிக்காது. அதெல்லாம் நம்ம சொன்னால் சீமானுக்கு புரியாது. இது ஒரு சராசரியான ரேட்டு 33 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 7 3 21 210 231 ரூபாய்க்கு இருக்குது. எத்தனை ரூபாய்க்கு? 231 ரூபாய்க்கு இருக்குது. 10 மாட்டுலையும் சேர்த்தா 2,310 ரூபாய்க்கு இருக்குது. இதுக்கு தவிடு புண்ணாக்கு எவ்வளோ வாங்கணும்? நம்ம மற்ற உதிரி வேலைகள் இருக்குது. எத்தனை பேர் அதில் பார்க்கணும்? ஒரு இப்போ இது சம்பளங்கள்லாம் 700 900 அளவில் இருக்குது. கொத்தனார் சம்பளம் தான் 1000ங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு, அப்போ இந்த மாட்டோட மாட்டாக வாழ்வியலை அதுவனோடு அதனாக அது உள்ளே அந்த தொழுவுக்குள்ளே அந்த மாட்டு வயிற்றுக்குள்ளே நம்ம படுத்துருக்கிற மாதிரி தான் படுத்துருக்கணும். அப்படி இருந்தால்தான், அப்படி வேலை செய்தால்தான் மாட்டிலிருந்து இத்தனை லிட்டர் பால் கறக்க முடியும். அப்போ ஒரு 2,100 ரூபாய்க்கு 2,300 ரூபாய்க்கு ஒருத்தன் பால் ஈட்டுதான், ஒரு நாளைக்கு வருவாய் ஈட்டுதான்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு பார்த்தா அவனுக்கு நிற்காது. 10 மாடு ஒத்த மாடை விற்றா மட்டும்தான் 30,000 கிடைக்கும். மொத்த பாலே 2,300 ரூபாய்க்கு தான் இருக்கும். நான் சொல்கிறேன், காலை நேரம் மாலை நேர கறவை இரண்டையும் சேர்த்தா அது நல்ல மாட்டி. 10 மாடும் பால் மாடாக இருக்க வேண்டும். இது அப்படி வாய்க்காது. ஒரு தொழுவில் 10 மாடு இருந்தாலும் 10 மாடும் பால் மாடாக இருக்காது. 4 மாடு பால் மாடாக இருக்கலாம், ஒரு 2 மாடு வத்து பால் மாடாக இருக்கலாம், மீதி ஒரு 4 மாடு சென மாடாக இருக்கும், பால் கறக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆக ஒரு 10 மாடு வளர்க்கவன் 30,000 ரூபாய் வருவாய் ஈட்டுகிறான் அப்படின்னு அண்ணன் சொல்லுவது ஐயா அந்த கடைஞ்செடுத்த பொய். அதாவது விவசாயத்தை இவன் பண்ணி பார்த்து, மாடு வளர்த்து பார்த்து சொல்லவில்லை. இவன் பொய் சொல்கிறான், உங்களை ஏமாற்றுகிறான். நீங்கள் நம்பி தொலைக்கிறீர்கள், கை தட்டுகிறீர்கள், ஈழச்சோம்பிகளாக இங்கு சேர்ந்திருக்கிறீர்கள் என்று அவன் உங்களை ஏமாற்றுகிறான். அவன் வெளிநாட்டில் இருந்து வரும்
பணத்திற்காக அவன் இத்தனையும் பேசி வருகிறான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆனால் அது உங்களுக்கு புரியலை. சரி, இப்போ நம்ம ஆரம்பித்த அந்த முதல் பிரச்சனையாக அந்த பிரச்சனைக்கு வருவோம். எந்த பிரச்சனை? அண்ணன் சீமான் எங்கே போயிருக்காரு? திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் கொடி ஏற்றியே நம்ம தீபம் ஏற்றியே தீர்வோம், அந்த அளவைக்கல்லில் சர்வைக்கல்லில் தீபம் ஏற்றியே தீர்வோம் என்று ஒரு நிலைப்பாடு எடுத்து கலவரத்தை தூண்டுவதற்கு வழிவகுத்து கொண்டிருந்த அந்த ராம ரவிக்குமாரோடு காமகோடி பீடத்திற்கு சென்று, காஞ்சி காமகோடி பீடத்திற்கு சென்று, அந்த காஞ்சி காமகோடி பீடம் என்னெல்லாம் சொல்லும் தெரியுமா? தமிழை நீசபாசை என்று சொன்னவர் அங்கே வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழை நீசபாசை. ஆமாம், அவர்கள் தேவ பாசை என்பது சமஸ்கிருதம், அவர்களுக்கு தேவ பாசை, தமிழ் நீசபாசை. அதனால் தமிழை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அங்கே வாழக்கூடிய அந்த காமகோடி பீடாதிபதிகள் அவர்கள் காமகோடிங்கிறது நிறைய இது இருக்குது. அனுராதா ரமணன், எழுத்தாளர் அனுராதா ரமணனே சொல்லியிருக்கிறார், எனக்கு பாலியல் சீண்டலை தொந்தரவை அந்த காமகோடி பீடாதிபதி தந்தார்னு அனுராதா ரமணனே பதிவு செய்திருக்கிறார். அதனால் காமகோடி பீடாதிபதி என்பதற்கு பொருத்தமான மையம்தான் ஆன்மீக மையம், ஆன்மீக பூமி. ஐயோ, இப்படி சொல்லிவிட்டானே என்று நீங்கள் கதறினால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. அனுராதா ரமணனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், எழுத்தாளர், தெரிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம அண்ணன் என்னத்துக்கு போயிருக்காரு, அவர் எதை தேடி அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காருல்ல, எதை எடுத்து பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட இத்து போன திராவிட கோட்டையை இடித்தே தள்ளுவே அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த கடப்பாறையை தேடித்தான் அண்ணன் அங்கே போயிருக்காரு. சும்மா ஒன்றும் இல்லைங்க, பிராமண கடப்பாறையை தேடித்தான் அண்ணன் அங்கே போயிருக்காரு. அங்கே போய் அண்ணனுக்கு மரியாதை, பலமான மரியாதை. ஏன்னா பிராமண கடப்பாறையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டிருப்பவர்களுக்கு அங்கே மரியாதை கொடுப்பார்கள். ராம ரவிக்குமார் போனாலும் மரியாதை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடினால் எழுந்து நிற்க மாட்டார்கள். யார்? அந்த காமகோடி பீடாதிபதிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது பொது இடத்தில் எழுந்து நிற்க மாட்டார்கள். எல்லோரும் எழுந்து நிற்பார்கள், ஆனால் அவர்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள். தேசிய கீதம் பாடுனா அது தேசிய கீதம் அல்லவா, எழுந்து நிற்போம் என்று எழுந்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அவர்கள் நம்ம தமிழை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமதிக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவமதித்து வருகிறார்கள். நம்மளை நீசபாசை, நீசர்கள் என்று வர்ணித்து வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இந்த நீசர் எதை போய் யாசிக்க போயிருக்கிறார்? நீசர் நம்ம நீங்கள் ஏதோ சீசர்ன்ட்டு கேள்விப்பட்டக்கூடாது. நீங்கள் சீசரை வணங்குகிறவர்கள், அல்லாவை வணங்குகிறவர்கள்லாம் அவர்களோடு சிலர் பயணிக்கிறீர்கள் என்ற வேதனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் உங்களுக்கானது அல்ல. அவன் செய்கின்ற பயணத்தில் நீங்கள் பின்தொடர்வது அது உங்களுக்கானது அல்ல. உங்களுக்கான தீர்வையோ, உங்களுக்கான நன்மையோ, உங்களுக்கான பாதுகாப்பையோ அது பெற்றுத்தராது. படுகொலியில் தள்ளும் அவனுடைய பயணம், சீமானுடைய பயணம். அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லுவோம். அவன் ஒருபோதும் இவர்களுக்கு பாதுகாப்பான வேலையை செய்வதில்லை. தமிழ் தேசியம் என்ற அந்த முன்னெடுப்புக்கும் அவன் போகவில்லை. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிடிக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்து விட்டான் என்றால் அவன் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கவில்லை என்றுதான் பொருள். தமிழ் தேசிய முன்னெடுப்பு என்றால் அவன் அரசியல் கட்சியை பதிவு செய்திருக்க கூடாது, அதாவது பதிவு செய்யக்கூடாது என்பதல்ல விதி. அப்படி பதிவு செய்ய அனுமதிக்காது விதி, இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி அதை அனுமதிக்காது. தமிழ் தேசியம் என்றால் தனிநாடு கோரிக்கை என்று பொருளாகிவிடும். ஆகவே அதை அனுமதிக்காது. இவன் பேசும் தமிழ் தேசம் நமக்கான நீச தேசத்தை அவன் காட்டுவதற்காக, சீமான் காட்டுவதற்காக பயணிக்கிறான். அவன் பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்தையும் நீங்கள் என்ன வேண்டாம். வெறுமனை கைதட்டி கொண்டிருப்பதில் உங்களுக்கு எந்த ஆதாயம் கிடைக்க போறதில்லை. இந்த சாட்டை மாதிரியான ஆட்களும் சேட்டை பிடித்த வார்த்தைகளை பேசி அவர்களும் பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சீமானும் பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறார். இங்கே காமகோடி பிடாரி வைத்து போய் ராம ரவிக்குமார், அதாவது அப்போ சீமானுடைய நிலைப்பாடு தான் என்ன? திருப்பரங்குன்ற வாரத்தில் சீமானுடைய நிலைப்பாடு என்ன? அங்கே ஒரு அமைதி, நல்லிணக்கணம் இருக்கணுமா, இல்லை
அமைதியும் நல்லிணக்கமும் இல்லாமல் மக்கள் அடித்து கிடந்து சாக வேண்டுமா? அங்கு உள்ள வியாபாரங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய் அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே உழைந்து போக வேண்டுமா? எதை விரும்புகிறார் சீமான் அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். யார் சீமான்கிட்ட கேட்டு சீமானுடைய அருகில் இருப்பவர்கள் அதை கேட்டு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த பாத்திமா பர்கானா போன்ற பெண்களும் அதை கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்றுதான் நம்ம வேண்டுகிறோம். சீமான் அங்கே காமகோடி பீடாதிபதிக்கு போய் பிராமண கடப்பாறையை போய் தூக்கிக்கிட்டு வரான்னா, நீனும் திராவிட குடும்பத்தை சார்ந்தவனே, உன்னையும் அவன் குத்துவான், அந்த கடப்பாறை கொண்டு குத்துவான். அந்த குத்தை வாங்கி கொள்வதற்காக, நெஞ்சை நிமிர்த்தி கொள்வதற்காக முன்னிற்கிறாயா தோழனே அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கேட்டுக்கிறோம் ஐயா.